ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி படத்தோட டீசர் பிப்ரவரி 28 தான் அஃபிஷியலா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ப்ரொடியூசர் தனஞ்சயன் இப்ப ரீசெண்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அண்ட் அதுதான் இப்ப செம்ம ஹாட்டான நியூஸ். இப்ப கொஞ்ச நாளாவே நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற வைரல் நியூஸ் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால. நம்ம ஏகே ஃபேன்ஸும் அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் குட் பேட் அக்லி படத்து மேலதான் அதிக ஹைப்போட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு மேல ஹைப் வர காரணமே ஒரு ஃபேன் பாய் சம்பவமா உருவாக்கிட்டு வருது அப்படின்றதுக்காக தான் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃப்ரேமும் வேற லெவலா செதுக்கி எடுத்திருக்காரு. அண்ட் இப்ப சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்டா த்ரிஷா இந்த படத்துல ரம்யான்ற கேரக்டர் நேம்ல நடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை ரொம்ப டிஃபரெண்டா நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா விடாமுயற்சி படத்துல கேரக்டர் நேம்ஸ் ரிவீல் பண்ணும்போது போஸ்டர் மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் நம்ம குட் பேட் அக்லி படத்துல செம்ம டிஃபரெண்டா வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க. அப்ப த்ரிஷா அவர்கள் செம்ம ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோல அவங்க நம்ம தலாஜி சார் படியில இறங்கி வரத்தை தான் பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வேற லெவலா எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் எந்த கேரக்டர் நேம் ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தா அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல. அண்ட் பிப்ரவரி 28 அன்னைக்கு கண்டிப்பா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் தனஞ்சயன் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லாம இந்த படம் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ண போது செம்ம சம்பவம் பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். அவரோட திறமையை இந்த படத்துல வேற லெவலா பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 28 அன்னைக்கு நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் ரிலீஸ் ஆக போறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றது நம்ம கான்வர்சேஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.